மக்களே, வெல்கம் டு நம்ம சேனல். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன டைட்டில்லையே வந்து நம்ம தலைவர் வந்திருக்காருந்தாங்க பார்க்குறீங்க. ஆமாங்க மக்களே, இவரை பற்றி தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்ட்டு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு அஃபிஷியலான நேற்று வந்து February 2 வந்து அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. என்ன அப்படின்னா எல்லாரும் உங்களுக்கே அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். நம்ம ரசிகர்கள் எல்லாரும் வந்து ஆவலுடன் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அஃபிஷியலாக வந்து நேற்று வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. என்ன அப்படின்னா அவரோட கட்சியோட நேம் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அது வந்து 2026 வந்து அவர் வந்து போட்டியிட போவதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி 6 months முன்னாடியே வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. நேற்று அனௌன்ஸ் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பக்க ஒரு இதை வந்து அவர் வந்து ட்விட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அது என்ன, அது எதை பற்றி, அது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக அதுதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி அவர் வந்து லாஸ்ட் படத்தில் வந்து கமிட்மெண்ட் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காரு. 69 அந்த படம் மட்டும் முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து படத்திலிருந்து விலகிறதாகவும் வந்து அதையும் அஃபீஷியலாக வந்து நேற்று அறிவிச்சிட்டாரு. வரக்கூடிய படம் தான் வந்து லாஸ்ட் படமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அவர் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, தேவையான கால அவகாசத்தை பார்த்திங்கன்னா கருத்தில் எடுத்துக்கிட்டு 2024 வரக்கூடிய தேர்தலில் வந்து போட்டியிடுறதில்லை. ஏன்னா காலங்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதால வந்து இதில் நான் போட்டியிட போவது இல்லை. அதனால் வர்ற 2024 வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வந்து ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ஒரு போட்டியிட போவதில்லைன்னு வந்து தெளிவாக வந்து சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அரசியல் வந்து ஒரு தொழில் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து ஒரு புனிதமான பணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வள்ளுவன் வாக்குக்கிணங்க வந்து ஸ்டார்டிங்கில் தொடங்கும் போதே வந்து ஒரு குரலோடு தொடங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து அரசியலில் வந்து உயரம் மட்டுமல்ல, அதோட நீளத்தையும் அகலத்தையும் தெரிஞ்சுட்டு தான் உள்ள வரணும் அப்படின்னு சொல்லி அதையும் வந்து நல்லா தெளிவாக சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பொழுதுபோக்காக கிடையாது, எல்லாமே வந்து மக்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு வள்ளுவன் வாக்குக்கு இணங்க வள்ளுவரோட இதை வந்து இது பண்ணி அதில் வந்து அவர் சொல்லியிருக்காரு. தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி பேர் வந்து வச்சிருக்காரு. கட்சியோட பேர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த விண்ணப்பம் வந்து நேற்று வந்து இது பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சென்னையில் நடந்த மாநில பொதுக்குழு கூட்டத்திலையும் வந்து அவர் வந்து தலைமை செயலாளர் நிர்வாகிகள் எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து அரசியல் இதெல்லாம் வந்து அவர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 2026 வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வந்து அவர் போட்டியிடுறதா வந்து தெளிவாக சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட இலக்கு வந்து 2026 வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல், அதுதான் வந்து அவரோட இலக்காக வந்து நாடாளுமன்ற தேர்தல் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இந்த கட்சியை வந்து அரசியல் படுத்தி அமைப்பு ரீதியாக வந்து தயார் நிலையில் இருக்கிறதும் தெளிவாக எல்லாமே சொல்லிட்டாரு. படத்தில் வந்து இந்த வரக்கூடிய கடைசி இதை வந்து அவர் வந்து கடைசி படமாகவும் வந்து அறிவிச்சிட்டாரு. அவர் வந்து கட்சியை பற்றி, அதாவது போட்டியிடுறதை பற்றி சொல்லும்போதே பிறப்போர்க்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டிலோடு தான் வந்து கட்சியோட நேமே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. கட்சியோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக நேற்று February 2 அப்படின்னு சொல்லி அந்த அன்னைக்கு அவர் வந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதாவது ஜாதி மதம் எந்த இதையுமே வந்து பிளவுபடுத்தி பார்க்காம வேறுபடுத்தி காட்டாமல் எல்லாரும் ஒன்று அப்படின்ற மாதிரி எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இது பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் நேற்று வந்து ட்விட்டரில் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணி இது பண்ணியிருக்காரு. தமிழக நாட்டு மக்கள் அனைவருக்கும் அவரோட பணிவான வணக்கம் அப்படின்னு சொல்லி அவரோட வணக்கத்தை முன் வச்சு அதுக்கப்புறமா எல்லாமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இனி வரக்கூடிய வீடியோஸில் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டாடா பை, டேக் கேர். நம்ம சேனலை லைக், சப்ஸ்கிரைப்